கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினார் என்று சொல்லி பார்த்தோம். அதே 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற போதே அவரை தேவன் பலியாய் கொடுக்கும்படியான விருப்பத்தோடு கூட இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜீவனை மாய்த்து கொள்ள நாம் விரும்ப மாட்டோம், மற்றவர்கள் மரிப்பதையும் நாம் விரும்ப மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகின்ற போதே மனிதனுக்காக பலியாக வர வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் சித்தம் வைத்து ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்முடைய அன்பு முழுமை அல்ல, நமக்காக பிதாவாகிய தேவனும் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் காண்பித்த அன்புதான் முழுமையான அன்பு. நம் வாழ்க்கையிலே உலகத்தில் வாழ்கிற உறவுகள், நண்பர்கள் யாராயிருந்தாலும் கூட ஒரு முழுமையான அன்பை நாம் பார்க்க முடியாது, நாமும் செலுத்த முடியாது. ஆனால் தேவனோ தம்முடைய முழுமையான அன்பை கொடுக்கும்படியாக பிறக்கின்ற போதே அவர் பலியாக வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் வைத்தார். யோசித்து பார்ப்போம், எப்பேற்பட்ட ஒரு அன்பை உலகத்தில் நாம் பார்க்க முடியுமா? அதனால் நம் வாழ்க்கையில் கூட நம்முடைய அன்பு என்பது பிறரிடத்திலே உண்மையாயிருக்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் அப்பேற்பட்ட அனுபவத்தில் செல்ல வேண்டும். நமக்குள்ளாக மாயமுள்ள அன்பு, தந்திரமுள்ள அன்பு, சுயநலமான அன்பு, கசப்பு நிறைந்த ஒரு அன்பு நாம் செலுத்தாதபடிக்கு தேவன் எப்படியாக நாம் மீது அன்பு கூர்ந்து தன் மகனை பலி செலுத்தும்படியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அதுபோல் நம்முடைய அன்பு என்பது தியாகமான அன்பாக, சுயநலமில்லாத அன்பாக இருக்கின்ற போது தேவன் நிச்சயமாகவே நம் மூலமாக மகிழ்ப்பட விரும்புவார். காரணம், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்து மாம்சமாய் வாழ்ந்து ஏறக்குறைய 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்ததாக வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசுவை யார் மூலமாக பார்க்க முடிய வேண்டும் என்று சொன்னால் நம் மூலமாக தான். அதனால் நாம் தேவ சமூகத்தில் அன்பு கூற நம்முடைய அன்பு பிறரிடத்திலே உண்மையாயிருக்கும். நாம் அந்த அனுபவத்தில் போக கொடுப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நாம் அன்பு கூர்ந்ததால் அல்ல, அவர் அன்பு கூர்ந்தபடியினால் நம் வாழ்க்கையிலே அந்த அன்பை பிரதிபலிக்க ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் அன்பு உண்மையுள்ளதா இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் அன்பிலே மாயம் இல்லாதபடிக்கு, எங்கள் அன்பிலே வஞ்சகம் இல்லாதபடிக்கு உண்மையுள்ளதான ஒரு அன்பாய் வாழ எங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஐயா. ஆமப்பா, நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரே. பாளையத்துக்கு புறம்பாக தேவனை அறியாத எங்கள் மேல் ஆண்டவரே கபடில்லாத அன்பு கூர்ந்து தாங்கி வந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. நாங்களும் கூட அந்த தெய்வத்தின் அன்பை பிரதிபலிக்கும்படியாக ஈவு செய்யுங்க, எங்கள் மேல் இரக்கம் வைங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.